ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு நான் பார்க்க போகிற பதிவு உங்களுக்கு பிடிச்சது மாதிரி ஒரு லாங் vlog தான் கொடுத்துருக்கேன். பிரம்ம முகூர்த்த பூஜையோடு சேர்த்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் நேற்று நான் கொடுத்த வீடியோவில் சொன்ன கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து உங்களுக்கான வேண்டுதல்களையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதும் போலே அதிகாலையிலே எந்திரிச்சாச்சு. ஒரு சிஸ்டர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, அக்கா பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோ கொடுங்கக்கா, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தேன் அப்படின்னு. நானும் அப்படிதான் பிரம்ம முகூர்த்த வீடியோ உங்களுக்கு கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நானுமே இனி தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா எனக்கான வேண்டுதல்களும் நடக்கணும். அது நடக்கிற வரைக்கும் நானும் தொடர்ந்து இந்த பூஜைகள்லாம் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக தொடர்ந்து செய்வோம். அதை உங்களுக்கு ஒரு விலாகாகவே டெய்லி நான் ஒரு பதிவாக உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன். எல்லாரும் பாருங்கள். இப்போ காலையிலே பார்த்தீங்கன்னா எப்போதும் போல 4:30க்கு எழுந்திரிச்சு ப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தாச்சு. வந்துட்டு உருளியை ஃபஸ்ட்டு அலங்காரம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் நைட்டை எல்லாம் கழுவி அப்படியே காய வச்சுருந்தேன். ஏன்னா இதில் நிறைய அதாவது பூக்களை எல்லாம் போட்டு வைக்கும்போது என்னாகுது அப்படின்னா ஒரு 3 நாள் வரைக்கும் நான் வச்சுருப்பேன். அதாவது பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னா அந்த உருளியில் 3 நாள் வரைக்கும் அந்த பூ இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணியிலே இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகும். அதோட கலர் பார்த்தீங்கன்னா அது சுற்றி ஒரு மாதிரி கரை மாதிரி பிடிக்க ஆரம்பிக்கும். இன்னொரு பூவும் தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால அழுக ஆரம்பிக்கும். அதனால ஒரு 3 டேஸுக்கு அப்புறம் கழுவி அந்த ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சிருவேன். அந்த உருளியை காய வச்சுட்டு அடுத்த நாள் தான் மறுபடியும் தண்ணி ஊற்றி முன்னாடி வைக்கிறது. இந்த உருளியை பற்றியெல்லாம் நிறைய நான் பேசியிருக்கேன். அதே போல் இந்த உருளியை பற்றி தொடர்ந்து கமெண்ட்ஸ்லேயும் வந்துட்டே இருக்குது. அதாவது பழைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, அவங்க கேட்டுகிட்டே இருக்கீங்க, அக்கா அந்த உருளி எங்கே வாங்கினீங்க அப்படின்லாம் சொல்லி நான் இது தனி பதிவாகவே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். லாங் vlog எல்லா vlogலையும் இதை கேட்குறவங்களுக்கு நான் உடனே ஷேர் பண்ணிடுவேன். இல்லை அப்படின்னா இந்த உருளி எங்கே வாங்கினேங்கிற முதற்கொண்டு அன்பாக்சிங் வீடியோவே நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் போய் யாருமே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே போய் பார்க்குற அளவுக்கு யாருக்கும் பொறுமை கிடையாது இல்லையா. ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு சொல்லிட்டா போதும், இல்லை லிங்க் கொடுத்துட்டா நம்ம வாங்கிக்கலாமே அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறதா. அதை தான் அவங்களும் நினச்சி கேட்டிருந்தாங்க, அக்கா லிங்க் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுக்கு லிங்க் எல்லாம் இல்லை. நான் கிரே மோட் 13 அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி பேஜில் இருந்து தான் நான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். மெயில் மூலியமாக நான் பேசி ஆர்டர் போட்டு வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அவங்கக்கிட்ட நிறைய உருளி இருக்குது. இது விளம்பரமெல்லாம் கிடையாது, நீங்கள் கேட்குறக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பொருள் பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஐயோ இது வாங்கினா ரொம்ப அழகாக இருக்குமே, இது எங்கே கிடைக்கும்னு தெரியலையே, இது எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படியெல்லாம் நம்ம யோசிப்போம் இல்லையா. அதனால தான் நான் சும்மா விளம்பரம்லாம் எதுக்குமே நான் விளம்பரம் பண்ணுறதே இல்லை நம்ம சேனலில். ஆனால் கேட்டெல்லாம் வந்தாங்க, இதுக்கு விளம்பரம் பண்ணி கொடுங்க அப்படியெல்லாம் கேட்டு வந்தாங்க. நான் தான் அது ஒரு மாதிரி சேனலுக்கு ஒரு கண்டென்ட் வேறு மாதிரி போயிடுவேன் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கிட்டேன். இப்போ ஒரு 4 டேஸ் இருக்கும் நான் அந்த சமையல் நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன் நம்மளுடைய சேனலில். அதாவது இந்த 4 டேஸாக என்ன சமையல் சொல்லி கொடுத்துருந்தேன். அதுவே பார்த்தீங்கன்னா வியூஸ் ஒரு 1000, 1500, 2000 அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருந்தது. ஆனால் சரி போட போட சரியாயிடும், அது அப்படியே பிக்கப் ஆகிடும் அப்படின்னு நினச்சி நம்ம டெய்லி கொடுத்துருவோம்னு நினச்சி கொடுத்தேன். ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா அக்கா அதை யார் சரிதா சிஸ்டர் தான் சொல்லியிருந்தாங்க, அதை அம்மணி நேச்சுரல் vlogல கொடுங்கக்கா, இதில் நீங்கள் எப்போதும் போல் பூஜை வீடியோஸ் அந்த vlog கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்னடா இந்த கமெண்ட்ஸ் இன்னும் வரலையே, ஒருவேளை யாருக்கு பிடிக்கலையே அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டு தான் கொடுத்துட்டே இருந்தேன். ஆனால் ஒரு 3-4 கமெண்ட்ஸ் வந்துருச்சு, அக்கா இது கண்டென்ட் மாறுது அப்படிலாம் சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் சொல்லிட்டாங்க. சரி ஓகே பரவாயில்ல, நான் உங்களுக்கு பிடிக்கிறது மாதிரி தான் நான் சேனல் நடத்தணும் அப்படின்னு நான் நினச்சி தான் ஒரு விளம்பரம் வர்றதை கூட நான் வேண்டான்னு சொல்லிடுறது. ஏன்னா அதில் வருமானம் நம்மளுக்கு வரும். நம்ம இவ்வளோ வருமானம் நம்ம பேசி வச்சுக்குவோம். அதுக்கு அந்த வருமானத்தை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கான விளம்பரத்தை நம்ம கொடுக்குறது அது நமக்குள்ள ஒரு வருமானம் தானே இல்லையா. இப்போ நான் யூடியூப் சேனல் நடத்துகிறதே பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் ஒரு வருமானம் வருது. அதனால தான் நான் டெய்லி நான் வீடியோ கொடுத்துட்டே இருக்கேன். அப்படிங்கிறப்போ அது நம்மளுடைய சுயநலம் தானே. ஆனால் அப்படி செஞ்சால் கூட அது உங்களுக்கு பிடிக்காதோ அப்படிங்கிறக்காக அந்த மாதிரி விளம்பரங்களை கூட நான் தடுத்துடுறேன். ஆனால் யாருக்காவது ஒரு விளம்பரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்கள். நம்ம அம்மனி நேச்சுரல் vlogல நான் கொடுக்குறேன்.
இது எப்படின்னா மெயில் மூலியமா நீங்க பேசுறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் வீட்டில் கேட்டுட்டு சொல்றேன். சரிங்களா? இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம சேனல் அந்த மாதிரி தான் நான் கொண்டு போகணும்னு நானும் நினைக்கிறேன். என்னோட குடும்பமும் அதுதான் நினைக்குது. குடும்பம் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய இந்த 1.25 லட்சம் சப்ஸ்கிரைபரும் அப்படிதான் நினைக்கிறாங்க அப்படின்னு நான் வந்து நம்புறேன். நேத்தே பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து இந்த கோலம் போட்ட வரைக்கும் நான் வந்து கொடுத்துருப்பேன். கொடுத்துட்டு தான் அந்த கடன் பிரச்சனைகள் தீர என்ன மாதிரி நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல பண்ணியிருந்தீங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த மகளிர் கடன் இருக்குது இல்லையா, இதை பத்தியுமே அதாவது நம்ம கண்ணார பாக்குறது தானே, அதை பத்தியுமே அந்த வீடியோஸ்ல நான் வந்து நிறைய பேசியிருந்தேன். கடன் வந்து எதனால வந்து நம்மளுக்கு அதிகமா ஆகுது, கடன் கிடைக்க கிடைக்க நம்ம எவ்வளவு கடன் நம்மளை மீறியே, அதாவது நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாம கடன் வாங்குறோம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் அந்த பதிவுல பேசியிருந்தேன். பார்க்காதவங்க பாருங்க, நேற்று சாயந்தரம் நான் வந்து கொடுத்துருப்பேன் நம்ம சேனல்ல. அந்த வீடியோ ஃபுல் வீடியோ இருக்கும், பாருங்க. அதே போல நேற்று நான் கொடுத்த வீடியோஸ்ல வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ஐடி நேம் பார்த்தீங்க அப்படின்னா காட் முருகர் காட் அப்படிங்கிற ஒரு ஐடி. நல்லா இருக்குல்ல ஐடி நேமு. எனக்கும் கடன் அதிகமாக இருக்குது சிஸ்டர், எனக்காகவும் வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக சிஸ்டர், உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாமே முருகப்பெருமான் சீக்கிரமே கூடிய விரைவில் உங்களுக்கு அதுக்கான வருமானத்தை கொடுத்து, அதுக்கான அந்த அதிர்ஷ்ட நேரத்தை கொடுத்து, அந்த சுக்கிரனுடைய அந்த ஆதிக்கத்தை கொடுத்து, சுக்கிர யோகத்தை கொடுத்து உங்களுக்கு சீக்கிரமே உங்களுடைய கடன் எல்லாம் அடையணும் அப்படின்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். அதே போல் ஒரு சிஸ்டர் வந்து செங்கல் பூஜை வந்து வீடியோ கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பா முருகருக்கு நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நானே செங்கல் பூஜை பண்ணணும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா நானும் ஒரு சில விஷயங்கள் நினைச்சிருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நம்மளுக்கு வந்து ஒரு யோசனையிலே வந்து போயிட்டே இருக்கிறதுனால அது வந்து தங்கு தடை இல்லாம அது நடக்கணும் அப்படிங்கறக்காக முருகருக்கு முன்னாடி நாளைக்கு நான் வந்து செங்கல் பூஜை ரொம்ப அழகா பிரம்மாண்டமா பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். பிரம்மாண்டம்னா நீங்க நினைக்கிற மாதிரிக்கெல்லாம் ரொம்பலாம் இல்லை, செய்யற பூஜையை ரொம்ப ரொம்ப அழகா பொறுமையா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அதே மாதிரி எனக்கு பிடிச்சது மாதிரியும். இது விளம்பரத்துக்காகலாம் இல்லை, நம்மளுடைய வாழ்வுக்கு நம்மளுடைய இயல்பா நம்ம வாழ்க்கை எப்படி நகர்ந்து போகுதோ அதுக்கான ஒரு வாழ்வாதாரம் வந்து மேலோங்கி போறதுக்காக தான் வந்து அந்த மாதிரி பூஜைகள்லாம் நான் செய்கிறேன். அதன் மூலம் நான் பலன் பெறுறேன். அதை தான் உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன். அதுபோல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட்ஸ் நேற்று கூட வந்து அந்த வீடியோஸில் வந்து சொல்லியிருந்தாங்க, உங்களுடைய வீடியோஸ் பார்த்து நிறைய பயன் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க. அதை படிக்கிறப்பெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன் அப்படின்னா பரவாயில்ல, ஏதோ ஒரு விஷயம் யாருக்கோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அவங்க அதன் மூலமாக வந்து பயன் பெறுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நம்பிக்கை தானே நம்மளை வாழ்க்கையில வந்து ஒரு இடத்துக்கு நம்மளை வந்து கொண்டு போகும். நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எல்லா காரியங்களுமே எப்போதுமே வெற்றி பெறும். ஏனோ தானோ இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு செய்யறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியே தான், அந்த இழுபறியிலே தான் இருக்கும். ஆனால் வந்து நம்பிக்கை, நம்மளால முடியும், நம்மளால செய்ய முடியும், நம்மளால இதை செஞ்சோம் அப்படின்னா இதுல இருந்து நாம வந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஆணித்தனமான ஒரு நம்பிக்கையை வச்சு நாம வந்து நகர்ந்து போறோம் இல்லையா, அது வந்து கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை. அதனால பாத்தீங்கன்னா எப்போதும் நம்பிக்கை தான் நம்மளை வந்து வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளை நாமளே நம்பணும், அப்பதான் கண்டிப்பா நம்ம வந்து ஜெயிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் நான் வந்து அந்த கமெண்ட்ஸை படிச்சிடுறேன். ரேவதி பாண்டி அப்படிங்கிற ஐடியில இருந்து, உண்மைதான் அக்கா நீங்க சொல்றது, நான் இனி மாற்றிக்கொள்கிறேன் அக்கா, எனக்காக உதவி பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு சொந்த வீடு அமைய நீங்க வேண்டுங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா சகோதரி, கண்டிப்பா உங்களுக்கு சொந்த வீடு சீக்கிரமே அமையும். அதை வந்து அந்த முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பாரு. நேற்று வீடியோல நான் இந்த சொந்த வீடு அமையெல்லாம் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி நான் பேசியிருப்பேன். அதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில முன்னேற்றம் தங்கு தடையின்றி கிடைக்கணும் அப்படின்னா எப்போதுமே அதிகாலையில பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நீங்க செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பா அது வந்து நடக்கும். பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்னா காலையில எந்திரிச்சு 4 மணிக்கெல்லாம் நம்ம எந்திரிக்கணுமா, குளிக்கணுமா, நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்து நம்ம வந்து பூஜைகள்லாம் பண்ணணுமா, அதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய மனசு தான் எப்போதுமே நம்மளை வந்து ஒரு
நம்ம மனசு தான் நம்மளை வந்து கடவுள்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கடவுளே நம்மளுடைய மனசு தானே இல்லையா? அதனால வந்து நிறைய பேர் வந்து ஆன்மீகவாளர்கள் வந்து சொல்லியிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு எந்த ஒரு தோஷங்களுமே கிடையாது அப்படிங்கிற பத்தி தான். இதை பத்தி நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன் நம்ம சேனல்ல. இப்போ ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம சொல்ல வர்றோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம அதையே வந்து ஒரு vlogல ஒரு ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா புதுசாக வரக்கூடிய சப்ஸ்கிரைபர் வந்து திரும்ப அதை தான் நம்ம கேட்குறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க நம்ம கொடுத்துருக்க ஒரு 3000 வீடியோஸ் அவங்க கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை கேட்குறப்போ நம்ம அதை பற்றி பேசி தான் ஆகணும், அதை பற்றி நம்ம சொல்லி தான் ஆகணும். அப்போ இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னா, இப்போ பாருங்க, நான் நைட்டி போட்டுட்டு தான் பூஜையெல்லாம் பண்ணுறேன். இதுக்காக நான் saree கட்டிக்கிட்டு வந்தோம், சுடிதார் போட்டுட்டு வந்தோம் கிடையாது. கைகால் முகத்தை கழுவிட்டு நல்லா தலை சீவிட்டு முருகருக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி நெத்தியில வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில வந்துட்டு நான் இந்த மாதிரி முதல் நாளே வந்து வாசல்லாம் கூட்டி வச்சிருவேன்ல. சில டைம் வந்து ஒருவேளை குப்பையா இருந்தது, ஏன்னா காகிதப்பு செடி முன்னாடி இருக்கிறதுனால அந்த பூக்கள் வந்து கொட்டியே கிடக்கும். அதனால அதை கூட்டிட்டு அப்படியே லைட்டா தண்ணி தெளிச்சு ஒரு மாப் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே கோலம் போட்டு அப்படியே நான் தீபம் ஏற்றுவேன். இந்த தீபம்ங்கிறது பஞ்சபூதங்களுக்கும் நம்ம வந்து நன்றி கடனாகவும் நம்மளுடைய காரியங்கள் வந்து வெற்றிகரமா முடியணும் அப்படிங்கறக்காகவும் நம்ம நினைக்கிற எல்லாமே எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது சுபிக்ஷமா முடியணும் அப்படிங்கறக்காகவும் தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்ய சொல்றாங்க. அப்ப இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு நம்ம எத்தனை தீபம் ஏத்துறதும் அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு ஒரு டவுட்டா இருக்கும். நம்ம வந்து ஒரே தீபமா 5 தீபம் இருக்கிற மாதிரி நம்ம ஏத்தலாம், இல்ல 5 தீபத்தையும் அங்கங்க இப்ப நான் ஏத்தி வச்சிருக்கேன் பாத்தீங்களா, விநாயகர்கிட்ட 1 2 மாட விளக்கு 2 பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நிலைவாசல்ல வந்து நம்மளுடைய குலதெய்வத்தை வேண்டி 2 விளக்கு, துளசி மாடத்துக்கிட்ட ஒரு விளக்கு, கோலத்துல ஒரு விளக்கு, மொத்தம் பாத்தீங்கன்னா நான் வந்து 7 விளக்காவே நான் வந்து ஏத்தி வச்சிருக்கேன். அப்ப இந்த 7 விளக்கும் பாத்தீங்க அப்படின்னா 5 விளக்கை விட அதிகமா தான் போகுது. போதும், நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபட்டாவே போதும். இப்போ இந்த 7 விளக்கும் நம்ம ஏற்றி தான் சாமி கும்பிடணுமா, ஒரே விளக்கெல்லாம் ஏற்றக்கூடாது அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. தாராளமாக நம்ம ஒரே ஒரு தீப ஒளி ஏற்றி கூட அந்த தீப ஒளிக்கு முன்னாடி நம்ம உட்காந்து நம்மளுடைய பூஜைகளை நாம் வந்து செய்யலாம். இப்போ வெளியில் வர்றதுக்கு நம்மளுக்கு வந்து பயமாக இருக்குது, அன்டைமில் நம்ம வெளியில் வர முடியாது, ஏன்னா பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வெளியிலேயே வர வேண்டாம், கதவையே திறக்க வேண்டாம். நான் எப்போதும் சொன்னது மாதிரி காலையிலே எந்திரிச்சு கைகால் முகத்தை கழுவிட்டு நம்ம சுத்தமாக இருந்தோம்னா மட்டும்தான், கைகால் முகத்தை கழுவிட்டு நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு தீபத்தை ஏற்றி அப்படியே அந்த தீப ஒளியை பார்த்து நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனசார நீங்கள் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ஏதாவது ஒரு மந்திரத்தை கேட்டுக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்து உட்கார்ந்துருங்க. அந்த மந்திரம் பாட பாட நம்மளை மீறி நாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே வந்து ஒரு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு நம்மளுக்கு வரும். நம்ம வந்து இந்த அப்படியே மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மந்திரத்தோடு நம்ம அந்த தீப ஒளியை பார்த்து நம்ம அப்படியே உட்கார்ந்துருக்கும் போது அந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஏற்படும். அது வந்து நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா தான் அதோட அந்த மிராக்கள் நம்மளுக்கு வந்து தெரியும். அப்போது நம்ம அதை தொடர்ந்து நம்ம செய்யும்போது இந்த பிரபஞ்சம் அதிகாலையில் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வீட்டுக்கு வந்து அந்த பிரபஞ்சத்துடைய சக்தி, அந்த அதிர்வுகள் வந்து நம்ம வீடை நோக்கி நாம இப்ப காலையே எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு அந்த அத்தனை தெய்வங்களையும் நம்ம வந்து, அதாவது அதிகாலையில தான் அத்தனை தெய்வங்களும் உலா வரும்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லா தெய்வங்களையும் வேண்டி நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி நம்ம தீபம் வச்சு அவங்கள வரவேற்கும் போது நம்மளுடைய வேண்டுதல் எதை உட்கார்ந்து நம்ம வேண்டுறோமோ, எதை நம்ம மனசு நினைக்குதோ அது வந்து அப்படியே ஆகட்டும்னு சொல்லி வாழ்த்திட்டு போவாங்களாமா. அதுக்காக தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல அதிகாலையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அப்படின்னு வந்து பெரியவர்கள் வந்து சொல்றாங்க. அந்த தீப ஒளிக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. இதுதான் நான் வந்து இப்போ 2 விதமாக சொல்லியிருக்கேன். அதாவது நம்மளுக்கு எந்த பயமுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு நம்ம தீபம் ஏற்றி உட்காந்து நம்ம வழிபாடு செய்யலாம். இல்லை நமக்கு பயமாக இருக்குது, பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அப்படியே நம்ம உட்காரலாம். இல்லை ஒரு தட்டத்தில் 5 விளக்கு மண்ணகல் விளக்கு ஏற்றி வச்சு அப்படியே அந்த 5 விளக்குகள்கிட்டையும், அதாவது பஞ்சபூதங்களுடைய வேண்டுதல்கள் நம்மளுக்கு வந்து, அதாவது பஞ்சபூதங்களுடைய அந்த சக்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கணும், அவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா தட்டில் ஒரு 5 தீபத்தை ஏற்றி வச்சு அவங்களுக்கு முன்னாடி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை நினச்சி நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுடைய வாழ்வு வந்து பயங்கர ஒரு முன்னேற்றம் அடைவதை நீங்கள் வந்து கண்கூட பார்க்க முடியும். இது சத்தியமான உண்மை, அது வந்து கண்டிப்பாக நடக்கும்.
செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு ஒரே மாசத்துல உங்களுக்கு வேண்டுதல் நடக்கல அப்படின்னா என்கிட்ட வந்து கேளுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, கர்ம வினை பயன்னு ஒண்ணு இருக்கும். நம்மளுக்கு ஒரு கர்ம வினை பயன் இருக்குதுல்ல, அத தீர்க்கக்கூடியது கூட இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நாம எந்திரிச்சு விளக்கேத்தி, தீபம் ஏத்தி வழிபாடு செய்றோம் இல்லையா? அது கூட அடிபடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. இப்ப கர்ம வினை பயன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வாழ்க்கையில இதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. நம்மளுக்கு எப்ப நேரம் வருமோ அது நடக்கட்டும் அப்படின்னு நம்ம ஒரு நினைச்சிட்டு இருக்கோம்ல, அந்த நேரங்கள கூட அது வந்து அடிச்சு நொறுக்கிட்டு நம்மளுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஏத்தக்கூடிய அந்த தீபத்தின் மூலம் நம்மளுக்கு கண்டிப்பா அது வந்து கிடைக்கும். செஞ்சு பாருங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கும் அது வந்து நடக்கும். ஓகே, இப்ப நிறைய பேசிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே அந்த விலாகுக்குள்ள போலாம். இப்ப காலையில நான் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கோலமெல்லாம் போட்டு சாமியெல்லாம் நீட்டா கும்பிட்டுட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனுக்கு வந்துட்டு நைட்டே நான் அரிசி ஊற வச்சிருவேன் எப்போதுமே. அதனால வந்தவுடனே சாப்பாட்டை வச்சு விட்டுட்டேன். வச்சு விட்டுட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா பருப்பு வச்சு முருங்கைக்கீரை வச்சு நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியா ஒரு ஃபுட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு தான் நான் வந்து செஞ்சேன். ஏன்னா தம்பி வந்து ஹாஸ்டல்ல இருந்து வந்துட்டான். அவங்களுக்கு வந்து அங்க கீரையெல்லாம் வந்து முருங்கைக்கீரை இந்த பருப்பெல்லாம் கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியாது. பெரும்பாலும் அவன் வந்துட்டான் அப்படின்னாவே இந்த கீரை நான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க டெய்லி சாப்பிடுவோம். ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த கீரை ஐட்டம்லாம் கொடுக்கணும்னு நினைச்சு நான் வந்து ஏதோ ஒரு கீரை செஞ்சிருவேன். அப்படின்னைக்கு முருங்கைக்கீரை நம்ம செடியிலே மரத்திலே இருந்ததுனால பறிச்சுட்டு வந்து முருங்கைக்கீரை போட்டு தான் செஞ்சேன். செஞ்சுட்டு பருப்பும் முருங்கைக்கீரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து திணை பொங்கல். இது வந்து ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் வந்து ஏதாவது ஒரு மில்லட் பொங்கல் எடுத்துக்கிறது டெய்லி. திணை, குதிரைவாளி, இந்த மாதிரி கம்பு, இந்த மாதிரி என்னெல்லாம் இருக்குதோ ஒரு 5 மில்லட் வாங்கி வச்சுக்குவோம். மாற்றி மாற்றி செஞ்சுக்கிறது. கோதுமை ரவை இந்த மாதிரி எல்லாம் வந்து செஞ்சுக்கிறது டெய்லி. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு ஒரு 2-3 டைம் கழுவணும். இல்லைன்னா அது வந்து கருப்பாக ஒரு மாதிரி கலர் வரும். அதனால நல்லா தேய்ச்சி கழுவணும். கழுவி முடிச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு 5-6 மிளகு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு நான் வந்து கொதிக்க வச்சிருவேன். ஒரு 3/4 பதம் வெந்துருச்சு அப்படின்னாவே இது வந்து திணை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து இறுக்கமாக இருக்கும் அந்த அரிசி. அது வந்து ரொம்ப நேரம் வேகிற மாதிரி இருக்கும். அதனால நல்லா கொதிக்க வச்சுட்டு கடைசியில் கொதிக்க வச்சு அந்த 3/4 பதம் வந்தோடனே ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கிடுவேன். இறக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டான அந்த பதத்தோடு அந்த பொங்கல் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ பருப்பு வந்து ரெடி பண்ணிட்டேன். பருப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு வந்து வச்சுட்டு அது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு துளி நல்லெண்ணெய் விட்டு, ஏன்னா எப்போதும் பருப்பு வந்து பொங்கி வரும்போது அது அப்படியே அந்த பருப்போடு சேர்த்து தண்ணியோட வெளியில் வரும் இல்லையா, அது வராமல் இருக்கிறதுக்கும் அந்த பருப்பு வந்து நல்லா பூ மாதிரி மலர்ந்து வர்றதுக்கும் ஒரு துளி நல்லெண்ணெய் விட்டோம் அப்படின்னா பொங்கியும் வெளியில் வராது. பருப்பு வந்து சீக்கிரம் வந்து வெந்துடும். அதை நல்லா அப்படியே பூ மாதிரி மலர்ந்து வேகும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடணும். அப்போ தான் இது நம்ம கீரையை வதக்கிட்டு நம்ம அந்த பருப்பை உள்ளே ஊற்றும் போது அது வந்து கரெக்டாக இருக்கும். அந்த பருப்பு வந்து ரொம்ப கொலன்னு ஆகாமல் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா சமையல்ங்கிறது நம்மளுடைய கண்ணுக்கு வந்து அழகா இருக்கணும். அப்பதான் அந்த சமையல் வந்து ஒரு முழுமை பெற்றதா நான் வந்து நினைப்பேன். எப்போதும் சமையல்ங்கிறது நம்ம ரசிச்சு செய்யணும். அப்படி நம்ம வீட்டுல உள்ளவங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கோமோ அப்பதான் வந்து அந்த சமையல் வந்து ரொம்ப நல்லா வரும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் சமையல்ங்கிறதெல்லாம் ஒரு கலை தானே இல்லையா? நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம். இப்ப இந்த முருங்கைக்கீரையை பருப்புக்குள்ளே போட்டு வேணாலும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சிடலாம். இந்த பருப்பை வந்து இன்னொரு விசில் விட்டோம் அப்படின்னா கொலன்னு ஆயிரும், ஊற்றி நம்ம மட்டும் கிளறி வச்சிடலாம். அப்படி கிடையாது. சமையல்ங்கிறது ஒரு கலை. அது அந்த மாதிரி இருந்தாதான் அது வந்து நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அதனால அந்த மாதிரி செஞ்சாதான் அது எனக்குமே பிடிக்கும். பார்த்து ரொம்ப நல்லா பொறுமையா செய்வேன் சமையல் மட்டும். ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். படபடன்னு டைமை வந்து சீக்கிரம் சேவ் பண்ணி சமையல் செஞ்சுட்டு போயிடுவேன். அந்த பிளானிங் இருக்குல்ல அந்த சமையல்ல, அந்த மாதிரி சமையல் செஞ்சுக்குவேன். அது நிறைய விலாக்ல உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பருப்பு வெந்துருச்சு, விசிலும் அடங்கிருச்சு. இப்போ இதுல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா முருங்கைக்கீரை உருவிட்டு நல்லா தண்ணியில வந்து கழுவி வச்சுட்டேன். அடுப்புல வந்து பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு 2 வரமிளகாய் போட்டு விட்டுட்டேன். போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கி முடிச்சதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த கழுவி வச்சுருந்த முருங்கைக்கீரையை எடுத்து அதில் போட்டு நல்லா ஒரு 2 வதக்கு தான் வதக்கியிருப்போம். அந்த முருங்கைக்கீரை லைட்டாக வந்து அப்படியே துவண்டு வரும் பார்த்தீங்களா, அது கலர் மாறக்கூடாது. அப்போ தான் அந்த பருப்பு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். முருங்கைக்கீரை அந்த
பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய கலர் வந்து பார்த்தோம் அப்படின்னாவே சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு தோணும். அப்படி இருக்கணும். இதே நம்ம முருங்கைக்கீரையை வந்து பருப்போட போட்டு நம்ம ஒரு 2 விசில் விட்டோம் அப்படின்னா கலர் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப டார்க் க்ரீனாக மாறிடும். அந்த கருப்பு கலரில் கொஞ்சம் போயிடும். அது வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறக்கும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ இந்த கீரை நல்லா ஒரு துவண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பருப்பை வந்து வேக வச்சிருந்த பருப்பை அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து அந்த குக்கரில் லைட்டாக தண்ணி சேர்த்திட்டு ஊற்றணும் அப்படின்னா அந்த கீரை வேகிறதுக்கும் அந்த தண்ணி ஊற்றணும் இல்லையா அதோட சூடு ஏறி வர்றதுக்கும் கரெக்டாக ஈவனாக போயிடும். அப்படியே அந்த துவரம் பருப்பும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பூ மாதிரி மலர்ந்துருக்கணும். ரொம்ப கொலன்னு ஆயிடக்கூடாது. அவ்வளோதான். கொஞ்சம் கூட கலர் மாறாமல் நல்ல ஒரு பச்சை பசேல்னு சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை பருப்பு பருப்பு இதை வந்து எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தட்டு வச்சு மூடி வச்சுட்டு அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 2 எக்கு வந்து வேக வச்சிடுறது. எப்போதும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லைன்னா டெய்லியும் கூட நான் கொடுத்துருவேன். அது இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து அதை வேக வச்சுட்டு அது வெந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பாவக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வந்து பாவக்காய் பொரியல். ஏன்னா வந்து இப்போ ஒரு லேசான ஒரு சமையல் செய்கிறோம். லேசாக அப்படின்னா இப்போ பருப்பு இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் சுருக்குன்னு ஒரு காரமாக ஒரு பொரியல் இருந்தால் தான் அது வந்து நல்லா போகும். இப்போ இந்த பருப்புக்கு ஒரு கேரட் பீன்ஸ் பொரியலோ இல்லை வேற ஏதோ செஞ்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி சவச்சவன்னு இருக்கும் இல்லையா. 2 ஈவனாக ஒரே டேஸ்ட்டில் போகிற மாதிரி இருக்கும். அதனால பருப்பு செய்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பாரே செஞ்சாலும் சுருக்குன்னு ஒரு பொரியல் செஞ்சோம் அப்படின்னா தான் அது வந்து நல்லா இருக்கும். அதனால சரி ஓகே பாவக்காய் பொரியலே பண்ணிக்கலாம் அப்படின்னு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் பொரியல் செய்ய சொன்னாங்க. இது 2க்கும் வந்து நல்லா இருக்காதுங்கிறதுக்காக சரி பாவக்காய் பொரியல் கொஞ்சம் வந்து காரசாரமாக சுருக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்னு பாவக்காயை வந்து நல்லா ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஸ்லைஸ் வந்து ரவுண்டாக சின்னதாக போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வெட்டி வச்சிருந்த பாவக்காயும் அது கூட சேர்த்து நல்லா வதங்கிடணும். தண்ணி நம்ம ஒரு துளி கூட நம்ம சேர்க்கவே கூடாது. அது அந்த ஆவிலே வந்து வெந்தாதான் அந்த பாவக்காயோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அதுக்கு தட்டு வச்சு மூடி வச்சோம் அப்படின்னாவே அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சுட்டு தட்டு வச்சு மூடி வச்சோம்னா அந்த பாவக்காய் வந்து அந்த ஆவிலேயே நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பல்லு பூண்டு எடுத்து தட்டி போடுங்க. அப்போ அந்த மனம் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க. ஏன்னா அந்த பூண்டு தட்டி போடுறதெல்லாம் வந்து செட்டிநாடு ஸ்டைல். இதெல்லாம் இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சாலும் பூண்டு தட்டி போடுவோம். அப்படிங்கிறப்போ அதெல்லாம் வந்து அந்த ஸ்டைல். அதோட மனம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு 5-6 பல்லு பூண்டை தட்டிட்டு அதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த ரா ஸ்மெல் இருக்குதுல்ல அது போகிற வரைக்கும் லைட்டாக வந்து வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பாவக்காய் பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா காரசாரமாக நல்லா அந்த கசப்பு தன்மையோட நல்லா இருக்கும். கசப்பு தன்மைனா ரொம்ப கசக்காது. அது என்ன கசப்பில் இருக்குதோ அதோட கொஞ்சம் கம்மியாகி அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஆனால் தண்ணி ஒரு துளி கூட நம்ம சேர்க்கவே கூடாது. அதுக்கப்புறம் வந்து திணை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சு எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்து விட்டுட்டு ஏன்னா இதையே நான் வந்து வீடியோவும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதனால வந்து முதல் நாள் கொடுத்துருந்தேன் இல்லையா. எல்லா வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு திணை, குதிரைவாளி அரிசி எப்போதும் போடக்கூடிய இட்லி அரிசி, உளுந்து எல்லாமே ஊற வச்சுருந்தேன். அதாவது மில்லட் தோசையாக பண்ணிக்கலாம். மில்லட் பணியாரம், தோசை அல்லது இட்லி எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரே மாவு தான் அரைப்பேன். அதில் 3மே ஊற்றிக்குவேன் எப்போதும். தனித்தனியாகவும் அரைச்செல்லாம் நான் எடுக்கவே மாட்டேன். அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்ன பண்ணுவேன் அப்படின்னா இட்லிக்கே இருந்தாலும் இப்போ 4 டம்ளர் இட்லி அரிசி அப்படின்னா 1 டம்ளர் உளுந்து சேர்த்துக்குவேன். 4க்கு 1. அப்போ திணையில் இப்போ இந்த மில்லட்டெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்கிறோம் அப்படின்னா இப்போ 4 விதமான மில்லட் இருந்தது அப்படின்னா 4 டம்ளர் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு டம்ளர் எடுத்துக்குவேன். இட்லி அரிசி ஒரு 4 டம்ளர் எடுத்துக்குவேன். அப்போ 8 டம்ளர் ஆச்சா. இந்த 8க்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 டம்ளர். அப்போ 4க்கு 1னா 8க்கு 2. அந்த விதத்தில் தான் நான் வந்து சேர்த்துக்குவேன். இந்த விதத்தில் நீங்கள் வந்து சேர்த்து நீங்கள் வந்து மாவு அரைச்சி செஞ்சு பாருங்கள். அப்படியே இட்லியாக இருந்தாலும் பஞ்சு மாதிரி இருக்கும். பனியாரம் ஊற்றினாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். தோசை ஊற்றுனீங்கனாலும் நல்ல இந்த ஆப்பம் வரும் இல்லையா அந்த மாதிரி அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே ஒட்டுக்க ஊற வச்சு அதை வந்து எல்லாத்தையும் மொத்தமாகவே அரைச்சிடுவேன். தனித்தனியாலாம் அரைக்க மாட்டேன். கரெக்டாக அதுக்கான தண்ணியை ஊற்றி விட்டு ஒரு டைம் போட்டு விட்டுட்டேன் அப்படின்னா இந்த கிரைண்டர் வந்து இது வந்து பிரீத்தி இந்த ஐகானிக் அப்படிங்கிற ஒரு கிரைண்டர். இது வாங்கி இப்போ இந்த மாடல் இருக்குதா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக இதோட லிங்க் எல்லாம் கேட்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு மேலே இருக்கும்.
அப்போ வாங்கினது இது. அப்போ வந்து அந்த புதுசில் அந்த அந்த மாடல் வந்துச்சு இல்லை, அப்போ வாங்கினது. இப்போ இருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இது எப்படின்னா அந்த வாஷிங் மிஷின் மாதிரி சுற்றும். இந்த பக்கம் ஒரு 4 டைம் சுற்றும், அந்த பக்கம் ஒரு 4 டைம் சுற்றும். நம்ம பக்கத்துலேயே நின்று அது வேலை செய்யணும் அப்படிங்கிறது அந்த கிரைண்டருக்கு கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு டைம் போட்டு விட்டுட்டு அந்த சுற்றி வந்ததுக்கப்புறம் லைட்டாக அப்படி கையை கொடுத்து தள்ளி விட்டுட்டு மூடி வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஆட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம போய் எடுத்து ஊற்றி வச்சிடலாம், வேலை முடிஞ்சிடும். எனக்கு சிம்பிளாக வந்து இந்த மாவரைக்கிற வேலை வந்து முடிஞ்சிடும். பக்கத்துலேயே நிற்கணும், தள்ளி தள்ளி விடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மாவெல்லாம் எடுத்து வச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7:45 எனக்கு காலையிலே வேலை, சமையல் வேலையில் சமையல் கட்டு வேலையெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து சரி கொஞ்சம் வந்து வாக் போகலாம். ஏன்னா என்னோட பையன் வந்து பயங்கர ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லியிருக்கிறான். அவனுக்கு எனக்கும் பயங்கர ஒரு சேலஞ்சு. 1 மந்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 3 kg நான் வந்து கம்மி பண்ணிடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். காலேஜ் போய் அவனை கொண்டு போய் இப்போ ஃபோர்த் இயர் கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கிறோம். அவன்கிட்ட பயங்கர ஒரு சேலஞ்ச் பண்ணி வந்திருக்கேன். அதனால சரி தொடர்ந்து நம்ம வந்து ஒரு 1/2 hour வந்து டெய்லி வாக் போங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால எல்லாமே நம்ம வீட்டில் இருக்குதுமா, ஏன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய அட்வர்டைஸ் பண்ணான். ஏன்னா அவன் பயங்கர ஒரு கான்ஃபிடென்ட், உடம்ப ரொம்ப ஃபிட்டாக வச்சுக்குவான். அதனால பார்த்தீங்கன்னா சரி அவன் சொன்னதுக்காக சேலஞ்சாகவே இதை செஞ்சே ஆகணும். ஒரு டைமாவது நம்ம வந்து உடம்ப ரொம்ப கம்மி பண்ணி ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போடணும். யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு ஆசை தான், சரியா? போட்டு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு நான் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். அதனால டெய்லி நீ வாக் போவேன். கண்டிப்பாக அதே உங்களுக்கு டெய்லி நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஒரு 1/2 hour வந்து வாக் போனேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து அந்த நம்ம வயிற்றுக்கெல்லாம் செய்யக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சரி கொஞ்சம் இந்த செடிகளை வச்சு விடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கு பாட்டு வாங்கியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து பதிவாக கொடுத்துருக்கேன். அது வாங்கினதுல சரி இந்த மணி பிளான்ட் செடியை பதியம் போட்டு வைப்போம் அப்படின்ட்டு கொஞ்சம் மணல் எடுத்துட்டு வந்து, கொஞ்சம் குப்பை மணல் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த குப்பைகள்லாம் வந்து குமிச்சு வைப்பல்ல, அதெல்லாம் அப்படியே இத்து போனது மாதிரி இருந்தது. சரி அதோட கலந்து அந்த மண்ணையும் எடுத்துட்டு வந்து அப்படியே அந்த மணி பிளான்ட் செடியை அப்படியே பதியம் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு அதையும் அப்படியே பதியம் போட்டு வச்சேன் 2 பாட்டில். ஃபர்ஸ்ட் நான் இதில் வந்து அந்த பாம்பு கத்தால இருக்குதுல்ல, அதுதான் வைக்கலான்னு பார்த்தேன். சரி மணி பிளான்ட் அப்படின்னா நம்ம அந்த சங்கு இருக்கிறதுனால பூஜைக்கு பக்கத்துல கூட நம்ம இப்போ ஒரு பூஜை பண்றோம் அப்படின்னா ரொம்ப அழகா முன்னாடி கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம்ல அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணேன், சரி நம்ம இதில் வந்து மணி பிளான்ட்டே பதியம் போட்டு வைப்போம் அப்படின்னு மணி பிளான்ட்டையே பதியம் போட்டுட்டேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ இந்த பாம்பு கத்தால வச்சோம்னா அது வந்து நேராக தான் நிற்கும். மணி பிளான்ட்னா அது வந்து படர ஆரம்பிக்கும்ல, அதுக்காக தான் வந்து சரி இதில் அந்த செடி வைக்கலாமா இந்த செடி வைக்கலாம்னு பல யோசனைக்கு அப்புறம் மணி பிளான்ட்டே நான் வந்து வச்சு விட்டுட்டேன். கொஞ்சம் மணல் கலந்துட்டு அதோட குப்பை மணலும் கொஞ்சம் கலந்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சாணம் வந்து கொஞ்சம் எடுத்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஒரு கவர்லேயே வச்சுருந்தேன் இந்த செடிகள்லாம் வைக்கிறதுக்காக, செடிகளுக்கு உரமா போடுறதுக்காகவும். அதுல கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து கலந்து விட்டுட்டு மறுபடியும் மேல மண்ணை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து அந்த மணி பிளான்ட் வந்து தொட்டியில வச்சிருந்த மணி பிளான்ட் செடி வந்து நல்லா தளைஞ்சு வந்துருச்சு. சரி அதுல இருந்து ஒரு 5-6 கொடிகளை எடுத்து அப்படியே பதியம் போட்டு வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து வேர் வந்து இறங்க ஆரம்பிக்கும். நம்ம என்னதான் கட் பண்ணி நம்ம வச்சோம் அப்படின்னா அவ்வளவா சீக்கிரம் வந்து வேர் பிடிக்காது. இதே இது பதியம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5 daysலேயே வந்து அது வந்து நல்லா வேர் வந்து உள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும். ஒரு வாரம் வச்சோம் அப்படின்னா அது நல்லா வந்து தனியாக அதுலேருந்து தலைய ஆரம்பிச்சிடும். அப்போ வேர் வந்து அதுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம அதுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். அதனால சரி ஓகே அந்த துளசி செடிக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு பதியம் போட்டு வச்சுட்டேன். அப்படியே எல்லா செடிகளுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த சாணம் உரம் இருந்ததா அதை வந்து நம்மளுடைய துளசி செடிக்கு எல்லாத்துக்குமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டுட்டேன். இன்னும் செடிகளுக்கு எல்லாமே இங்கே உள்ள செடிகளுக்கு எல்லாமே வந்து உரம் கொடுக்கணும். வெயில் வந்துருச்சு, நானும் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன். சரி போதும் இன்னைக்கு செஞ்ச வேலைகள், அடுத்து நம்ம வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அடுத்து வந்து நம்மளுடைய வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அதோட முடிச்சுட்டேன். அடுத்த நாள் சண்டே பார்த்தீங்கன்னா தம்பியை கொண்டே காலேஜில் விட அந்த மாதிரி பொழுதுகள் எல்லாம் போயிடுச்சு. இனி அடுத்தடுத்த விலாக் நம்மளுக்கு வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு முன்னாடி நான் வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நாளைக்கு நான் வந்து செங்கல் பூஜை வீடியோ கண்டிப்பாக நீங்கள் கேட்டது மாதிரி நம்மளுடைய சேனலில் ரொம்ப சூப்பராக நான் வந்து கொடுப்பேன். பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் நம்பிக்கையோடு அந்த பூஜையை நீங்கள் வந்து செய்யுங்க. இன்னொன்று வந்து அதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. அதை நான் அடுத்த அந்த பதிவுலேயே நான் வந்து சொல்கிறேன் இல்லையா. இப்போவே நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து சரிப்பட்டு வராது. அதனால அந்த விளாக்லேயே நான் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா அதில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன்.
இது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில அல்லது சாயந்தரம் 6 மணிக்கு மேல அந்த பூஜைகளை செய்யுங்க. முடிஞ்சா நேரத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு உட்கார்ந்து உங்களுடைய வேண்டுதலை அப்பன் முருகனுக்கிட்ட கையேந்தி கேளுங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு அது வரமா சூப்பரா சீக்கிரமே அது வந்து நடக்கும். அதனால அந்த ஒரு நாள் மட்டும் நேரத்திலே எந்திரிச்சு உங்களுடைய பூஜையை செய்யுங்க. ஏன்னா எப்போதுமே வந்து ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ஆண்கள்ங்கிறவங்க வெளியில சம்பாதிக்க போய் நம்மளுடைய குடும்பத்துக்கு ஒரு வருமானத்தை கொண்டு வருவாங்க. ஆனா பெண்கள் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வருமானம் நம்ம வீட்டுல நிரந்தரமா இருக்கணும், எந்த ஒரு ஆபத்துகளும் வரக்கூடாது, எந்த ஒரு கஷ்டங்களும் நமக்கு வரக்கூடாது, எந்த ஒரு கஷ்டத்தினால நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் நிறைய செலவு ஆகக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் நம்மளுடைய வீட்டுல கண்டிப்பா செய்யணும். வீடை எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நிறைஞ்சுதான் வச்சுக்கிறது ஒவ்வொரு பெண்களுக்கும் முக்கியமான ஒரு கடமையும் கூட. அதனால எப்போதுமே பாசிட்டிவிட்டியா வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எவ்வளவு கிளீனா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிளீனா வச்சுக்கோங்க. நம்மளுடைய எண்ணம் தான் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பிரதிபலிக்கும், நம்மளுடைய வாழ்வை வந்து மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நல்லதையே நினைப்போம், கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் சீக்கிரமே தீர்ந்து போக கண்டிப்பா நான் வந்து எல்லா தெய்வங்கள்ட்டையும் வேண்டுதல் வச்சுக்கிறேன். அடுத்தடுத்த பதிவில் டெய்லி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சூப்பரான விளாகோட டெய்லி நான் கொடுப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட. ஏன்னா நான் அப்படி கொடுப்பேன்னு சொன்னாவே ஒரு காரணத்தால ஏதாவது கொடுக்க முடியாம போயிடும். அதனால நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் கண்டிப்பா நான் உங்களுக்கு டெய்லி வந்து வீடியோ வந்து விளாக கண்டிப்பா நம்ம சேனல்ல வரும். சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. சேனல் பார்க்குறதுன்னு ஆயிடுச்சு, அதை சப்ஸ்கிரைப் பண்ண டச் பண்ணி விட்டுட்டு தான் பாருங்களே ப்ளீஸ். இல்லை நீங்கள் வீடியோவே பார்க்க பிடிக்கலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோ வந்ததுன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, சரியா? ஏன்னா ஒவ்வொரு யூடியூபருக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அதே போல் என்னுடைய ஃபேமிலி யூடியூப்பில் இருக்கக்கூடிய இந்த 1,45,000 மெம்பர்ஸும் என்னோட ஃபேமிலி தான். அவங்க எல்லாருமே நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோஸை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல விஷயங்கள் போய் சேரட்டும். எல்லாரும் சுபிக்ஷமாக எல்லா செல்வங்களும் நிறைஞ்சு வளமோடும் நலமோடும் வாழுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு பதிவில் மீண்டும் நான் வந்து சந்திப்பேன். ரொம்ப சூப்பராக நம்ம சேனலில் நாளைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விளாகோடு நான் வர்றேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ.